ஆடா தங்க உனக்கு இது வச்சிருக்கேன், இது இருக்கு. நீ என்ன வாழைப்பழமும் பூவும் தான் வாங்கணும். யார்கிட்டயும் சிற்ப கலாட்டு விட்டான். யார் சிற்பன்னு தெரியல. கரிச காட்டு பெண்ணே நீ அவளை கண்டாயா? இருக்கிறார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைக்கு காத்துப்பட்டு தடுக்கி விழலாம். ஏய் ஏ வா ஐயோ ஏய் விடுறாங்க. டேய் இங்க வா. நான் ஒரு முற்றும் துறந்தவன்னு இந்த பெண்ணை சொன்னியா சொல்லலையா நீ? சொன்னேன். அப்புறம் என் மீது ஏறிக்கொண்டு வருகிறாள். ஏறிக்கொள்ள நீங்க நல்ல மனுஷன் என்ன செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? ஓரமா வரணும். நீங்க ஓரமா ரூமுக்கு போற மாதிரி போறீங்க. டேய் பயந்து நடுங்குகிறேன். பயந்து இப்பொழுது சுதாரித்துக் கொள்கிறேன். பாருங்கள். இது
சாமி ஏறி ஏறி வச்சுக்கிறியா? அச்சம் மடம் நல்லா இருக்கு. இந்த நேரம் தான் மைக்கு வேலை செய்யும். அச்சம் மடம் எண்ணம் மறைந்தான் கண்ண தொறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் கண்ண திறக்கணும் சுவாமி கைய பிடிக்கணும் என்னடா அழிவு மோசத்தை மாச்சிட்டு ஏய் ஏய் லூசு முன்னா ஐயோ கூச்சமே இல்ல. என்னது ஏடா மறுபடியும் அந்த பிள்ளை என்னை திருத்தி கொண்டு வருகின்றாள். என்ன வேடிக்கை பார்க்கற? சுவாமி நான் ஒரு முட்டு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அறவே வெறுத்தவனம்மா. உங்களுக்கு மூணுமே இல்லன்னாரே. மூணுமே இல்ல. மூணு ஆசைன்னு அதான் சொன்னேன். இப்படி சொன்னீர்களா? சிறப்பு. வாழ்க பல்லாண்டு. நன்றி சுவாமி. இதோட நிறுத்திடாம நீ இன்னும் 16 பற்றி நீ பெருவாழ்வு வாழ வேண்டும். ஒண்ணு பத்தாதுக்கே பெரிய எல்லாருக்கு 16 அடிச்சுக்கிட்டு நாராயணம் விழிக்கூண்டு வயிறுக்கு. சரி சிறப்பு. வாழ்க பல்லாண்டு. அடுத்த காவல் யார் இருக்கா? தங்கை இடத்தின் தலைவி வள்ளிநாயகம் அழைத்து பாருங்கள். நாராயணன் தங்கச்சி பெட்டி கல்யாண சுந்தரன் வந்திருக்காகோ. ஓ மிருதங்க சிவானே வந்திருக்காகோ. ஆகோ ஆல்ரெடி மதன்ராஜ் வந்திருக்காகோ. ஆகோ தாளம் கிருஷ்ணே வந்திருக்கா. வாமா மின்னா பாண்டி தமிழே சிங்கார குயிலே சிங்கார குயிலே பாசமிழ்ந்து வாழையும் பாண்டி தமிழே சிங்கார குயிலே வேண்டுமே பின்பாடி தமிழே சிங்கார குயிலே பின்பாடி தமிழே சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசமில் மாலையம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம் பின்பாடி தமிழே சிங்கார குயிலே. அண்ணே தங்கையே வணக்கம். வணக்கம்மா. உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் தேவை. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போ உனக்கு இருக்கு. அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன ஏன் எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்படியே நம்மிடத்திற்கு ஆராதரே. பைத்தியக்கார பையல எனக்கு யார் அண்ணன்னு சொன்னது? நிஜானே தந்தாயே
அந்த துண்டை விரிங்கள. யார் என் சவுண்டை கேட்டு மைக்கே கத்து. அண்ணே, இன்னைக்கு எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்திற்கு நாரதர் வந்தார். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கா? எவ்வளவு பெரிய ஆளு, சாதாரணமா ஒரு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தம்மா. அழைத்து வாருங்கள். உடனே அழைத்து வருகிறேன். சுவாமி வருக. நாராயண தலைவா தவ புதழ்வா வருகவே, தலைவா தவ புதழ்வா வருகவே, உங்கள் தாமரை தாழ் வலிந்து வாழ்கவே. தலைவா தவ புதழ்வா வருகவே, உங்கள் தாமரை தாழ் வலிந்து வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெல்லமே. நெடுங்காலமாய் வணங்க முடி, நெடுங்காலமாய் வணங்க முடி உலகேசனை புறங்காண்ட நீலாதையாய் நீரியார் வெல்வார் நீரி உலகிலும். தலைவா தவ புதழ்வா வருகவே, உங்கள் தாமரை தாழ் வலிந்து வாழ்கவே. உருவின் குரல் நீயே, அறிவில் மொழி நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. குருவின் குரல் நீயே, அறிவில் மொழி நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. அலைகடல் ஏழை குடித்து அருந்தமிழ் இலக்கண படைத்து மலையின் மமதை அடித்து வாதாபியினை முடித்து அலைகடல் ஏழை குடித்து அருந்தமிழ் இலக்கண படைத்து மலையின் மமதை அடித்து வாதாபியினை முடித்து வானவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன். வானவர் புகழும் மானிட நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன். வேதமும் ஆகமும் போதமும் சீர்தர பிள்ளங்க மிகுந்த வர்றங்கள் வழங்கிடவே. ஏதாச்சும் கேட்கணுமா சாமி கிட்ட? கேட்டுட்டு போ. ஏன் நான் உங்களை செல்ல விடாமல் தடுத்தேன் என்றால், இவ்வளவு பேசின உங்களை வாழ்த்தாமல் அனுப்பினால் என் மனம் துடி. வா, உன்னையவா சொல்லிட்டு இருக்கேன். நீ வாமா இங்கே. என்ன இப்படி விரட்டுறாரு சுவாமி? உனக்கு என்ன வர வேண்டும்? உங்க ஆசீர்வாதமே எனக்கு. இன்று போல் என்றும் முகமகிழ்வோடும் அகமகிழ்வோடும் இருக்க வேண்டும். சென்று வா. வா, என்ன வேணும் உனக்கு? வாழ்க பல்லாண்டு. போ, வண்டாரை வரவேற்பது. அந்த புள்ளேட்டு பேச, அந்த புள்ளேட்டு பேசுற மாதிரி பேசுங்க. சரி, செஞ்சுமா. உன்னை வாழ்த்துறேன். ஒரு மனிதனை அழ வைக்கிற சுலபம், ஆனால் சிரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை சிறப்பாக செய்கிறேன். வாழ்க பல்லாண்டு. ஏன்னா நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 37 ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றுறது எத்தனை 37 ஆண்டு காலமாக. ஏய், நீ பிறவி கலைஞன்னு உன்னை வாழ்த்துறேன். உன்னை வாழ்த்த வயசுல போட்டுக்கு வேஷம். வாழ்க பல்லாண்டு. போயிட்டு வாங்க. சாமி போங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போப்பா. கொஞ்சம் நல்ல மரியாதை போங்கப்பா. மரியாதை பேசு. சரி, போயா. போடா வெண்ண, போடா வெண்ண. ரொம்ப நன்றி. ஐயா, எல்லாத்தையும் ஊத்தவன் இருக்கு. சிறப்பான வரவேற்பு உங்களை வாழ்த்துவது. கலைஞான வடிவான கலைஞான மகரிஷி வருகை இது கடகம் தங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருக்கிறார்கள். சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு நமது நாடும் நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. நல்ல வரவேற்பு. இது மட்டும் அது மாதிரி ஆகும். வரவேற்று உங்களை வாழ்த்து வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. இதோ உங்களுக்கான வாழ்த்து. பேச குறைச்சிருக்கேன். சார்பு மட்டும் ரொம்ப எக்கோ வேணாம். எக்கோ ஹல் பேச இருக்கு. சார்பு எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, கண்ணில் நீரோட்டமா, எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா, மனதான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே, அன்பு பூ வண்ணமே.
கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கு நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை. வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் தான் பூ வந்தது, நீ வாடினான் பள்ள பூவாடுவே என்றாசாத்தி கண்ணே கலங்காதிரு எங்கள் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே. கண்ணில் போராட்டமா நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மணந்து ஆட்டாங்குமா எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே. வாழ்க மகளே வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று ஹலோ பல்லாண்டு காலம் வாழ்கவன. என்னுடைய மனமாறு உங்களை வாழ்க வாழ்கவன வாழ்த்தி உங்களை பற்றி விவரங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு ஆவல் கொண்டு வந்திருக்கேன். கேட்கலாமா வள்ளி நாயகம்? கேளுங்கள் சுவாமி. கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக பண்டு விழி கற்கண்டு மொழி மாலே நீ வாடிருக்கும் நாடு சொல் கோதே. மேற்கே பவளமலை வேங்கடம் நேர்வடக்கு ஆர்க்கு முவரி அணிகளுக்கு பாருக்கு உயர்தற்கு பிளாய். பற்றற்றோர் மற்றும் நற்றவத்தை நாடுவோர்களுக்கு உந்த இடமென விளங்கும் இவ்வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரினார். இதுதான் தொண்டை நாட்டுடைய தனிப்பட்ட சிறப்பு. மகிழ்ச்சி. அடுத்த கட்ட விசாரணையாக இதோ கண்டமலர்கிழ்ந்து முகமாதே கண்டமலர்கிழ்ந்து முகமாதேவும் தந்தை தாய் பெயர் என்ன சொல் போதே.